ஸ்ரேயஸ் ஐயரோட கான்ட்ராக்ட் போனதுக்கப்புறம் அவரோட கம்பேக்கை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். அவர் என்னென்னலாம் அச்சீவ் பண்ணாருன்றது நிறையா பேருக்கு தெரியும். ஐபிஎல், ரஞ்சி டிராஃபி, சாம்பியன்ஸ் டிராஃபி, விஜய் எஸ்ஆர்ஏ டிராஃபியில் நிறையா நாக்ஸு, சையத் முஸ்டக் அலியில் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸு, ஃபுல்லாக பீக் பேட்டிங் தான். அந்த கான்ட்ராக்ட் போன பீரியடில் நான் நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். என் ப்ராசஸை நான் சிம்பிளாக வச்சுக்கிட்டேன். எதையுமே ஓவர் திங்க் பண்ணல. நான் என்ன வேலை பண்ணணுமோ அதை மட்டும் ஹானஸ்ட்டாக பண்ணிக்கிட்டே இருந்தேன். சின்சியராக இருந்தேன்னா எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் திருப்பி கிடைக்கும்னு எனக்கு பயங்கரமான ஒரு பிலீஃப் இருந்துச்சு. சுச்சுவேஷனை ரீஅசஸ் பண்ணிவிட்டு, சரி நமக்கு என்ன ப்ராப்ளமு, இந்த இடத்துல தான் நமக்கு பிரச்சனை இருக்குது, இங்கே தான் நம்ம மாற்றோம், அதை சரி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ரொட்டீன் வேணுமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அவுட்கம்மை திரும்பி பார்த்தா எனக்கு நிஜமாலே ஹாப்பியாக இருக்குது. என் கோச்சிலேருந்து என் ட்ரெயினர் வரைக்கும் எல்லாருமே என் கூட சேர்ந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. அந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ஓடிஐ இப்போ விராட் கோலிக்கு இன்ஜூரி ஆயிருக்கும். அதனால ஸ்ரேயஸ் ஐயரை ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே எடுத்திருப்பாங்க. அந்த சான்ஸை சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாரு. அங்கேருந்து எல்லா மேட்ச்லையும் கன்சிஸ்டண்ட்டாக ஆடிட்டு இருந்திருப்பாரு. இந்த பர்ஃபார்மன்ஸை அப்படியே சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல் வரைக்கும் எடுத்துகிட்டு கப்பையும் அடிச்சு கொடுத்துருப்பாரு.